Hi guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் சிஏ இன்டர் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், அதாவது ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதை படிக்கும்போது எனக்கு எப்படி படிக்கணுன்னே தெரியாது. ஒரு 100 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 50 மார்க் வெறும் இந்த ஏஎஸ் டாப்பிக்லேருந்து மட்டுமே வந்துடும். இந்த ஏஎஸ்னால் என்ன, இதில் கண்ட நம்பர்லாம் இருக்கும், ஏஎஸ் 21 10 9 என்னடா சொல்கிறீங்க, 9ன்றீங்க 10ன்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி படிக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பல பேரில் நானும் ஒருத்தன். எனக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் இந்த சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நான் அதை கடந்து வந்துட்டேன். எனக்கு வந்து அது எப்படி படிக்கணும்னு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சிஏ இன்டர் ஜான் 2026 அட்டம்ப்டில் வந்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் பேப்பர் 1ல் வந்து நான் 60 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அந்த 60 மார்க்கில் 35 மார்க் மேலே வந்து நான் வெறும் ஏஎஸ் டாப்பிக்லேருந்து மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருப்பேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ நானும் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு உங்களுக்கு அதுக்கான பாதையை வந்து காட்ட முடியும். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், இந்த ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து தியரியாக ப்ராக்டிக்கல்லாம் வந்து நம்ம மொத்த சப்ஜெக்ட் சாப்டர்ஸ் மாதிரி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பைபேக், கேஷ் ஃப்ளோ மாதிரி ப்ராக்டிக்கலாக சம் சால்வ் பண்ணணுமா, இல்லை வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதணுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால், இந்த 21 அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸில் 80% பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல். நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் மனப்பாடம் பண்ணிலாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பென் எடுத்து எப்படி நீங்கள் மொத்த அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸ்னால் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ராக்டிக்கலாக சம் சால்வ் பண்ணுறது தான். ஒன்றும் பெரிய வந்து இந்த கம்பு சுற்றுற கதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் நிறைய ஏற்கனவே இருக்க அக்கௌண்ட் சம்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதில் சால்வ் பண்ணுவீங்க. இதை வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, 80% ஆஃப் சாப்டர்ஸ் வந்து வெறும் ப்ராக்டிக்கல் தான். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஃபேக்கல்ட்டிஸ் ஐ ஃபாலோட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸ். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸ் ஏஎஸ் படிக்கிறது வந்து நான் எந்த ஃபேக்கல்ட்டியை ஃபாலோ பண்ணேன்னா, மிஸ்டர் சிஏ சந்தேஷ் சார் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு அகாடமியில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான அக்கௌண்டிங் ஃபேக்கல்ட்டி. அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸை நான் முழுக்க வந்து கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா வந்து சந்தேஷ் சாரோட வீடியோ பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவர் ஒரு சார்ட் புக் வச்சுட்ருக்காரு. அவர் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம புக்கில் படித்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளன்னு கொடுத்து வச்சுருப்பான் புக்கில். பட் சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி யூனிக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சார் சார்ட் புக்காக ஒரு எல்லா ஏஎஸும் ஒரு 3லேருந்து 2 பேஜ்க்குள்ளே கன்சைஸாக வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அண்ட் மூணாவது விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழில் நான் மட்டும் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி படிக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து என்னோடய ஜிபே நம்பருக்கு வந்து காசு அனுப்பலாம் சொல்ல போகிறது இல்லை. எனக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டாவே போதும், பிகாஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் தான், எனக்கு காசுலாம் தேவையில்லை. வெறும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் மூணாவது விஷயத்துக்குள்ளே போகலாம். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, வேர் டு ஸ்டார்ட், எப்படி படிக்கணும், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்ட்ஸை எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். நீ வந்து எதுலாம் ப்ராக்டிக்கலு தியரியா எல்லாமே சொல்லிட்டேன், யார்கிட்டேருந்து படித்த எது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படி படிக்கணும், இதுதான் வந்து ரியாலிட்டி செக்குன்னு சொல்லலாம். இந்த ரியாலிட்டி செக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் ஏஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த தியரிலாம் போக வேணாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஏஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராக்டிக்கல் ஏஸ்லேருந்து ஆரம்பிங்க. எந்த ஃபேக்கல்ட்டி வீடியோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ நீங்கள் மறக்காமல் அந்த லெக்சரை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இன் மை கேஸ் நான் வந்து சிஏ சந்தேஷ் சாரோட லெக்சர் தான் பார்த்தேன். இந்த லெக்சர் 1.5 மணி நேரம் இருக்குன்னா உட்காந்து 1.5 மணி நேரம் பார்ப்பேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, பயபக்தியோட லெக்சர் பார்க்கணும், பிகாஸ் ஃபார் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ரொம்ப மெயின் பார்ட் ஆஃப் தி வீடியோன்னு சொல்லலாம். ஸோ நான் ரியாலிட்டியில் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், எப்படி வந்து நான் ஏஎஸை ப்ராக்டிக்கலாக படிப்பேன். அதாவது ப்ராக்டிக்கல்னால் வந்து ரியாலிட்டியில் நான் எப்படி படிப்பேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஏஎஸ் 90 நான் எப்படி படிப்பேன்னு பார்க்கலாம். நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் எந்த ஒரு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோஸும் வாங்கலை, எந்த ஃபேக்கல்ட்டி வீடியோஸும் வாங்கலை. நான் முழுக்க என்னோடய யூடியூப் நம்பி தான் இருந்தேன். ஸோ நான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணது பார்த்திங்கன்னா சந்தேஷ் சாரோட வீடியோ. இப்போ ஏஎஸ் 90 நான் படிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு 1.5 மணி நேரம் லெக்சர் இருக்குன்னா உட்காந்து 1.5 மணி நேரம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துருவேன். எந்த ஒரு நோட்ஸு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனு எதுவுமே இல்லாமல் உட்காந்து 1.5 மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வெறும் என் கம்ப்யூட்டரை பார்த்து இல்லை லேப்டாப்போ டேபோ ஃபோனோ ஏதோ பார்த்து வந்து ஃபுல்லாக அந்த லெக்சரை பார்த்து முடிச்சிடுவேன். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிப்பேன். எந்த ஒரு நோட்ஸும் எடுக்க மாட்டேன். அது வேணால் நம்ம திரும்பி பார்க்கும்போது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எந்த நோட்ஸும் எடுக்க மாட்டேன். வெறும் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். என் மண்டைக்குள்ளே போகணும், அது மட்டும் தான் என்னோடய விஷயமா இருக்கும். அண்ட் லெட் மீ பி ஆனஸ்ட், நான் உண்மையாக சொல்கிறேன்,
எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது AS19 ஒரு இளவும் புரியல, ஒன்றுமே புரியல எனக்கு. ரொம்பவே வந்து பிளாங்காக தான் இருந்தேன். ஸோ நான் வந்து 4th டைம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சு. AS19னா ஓகே இந்த ஃபார்முலாலாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அது நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் நண்பர்களே. அதெல்லாம் நீங்கள் வந்து லைக் சார் சொல்லுக்க ஒரு 3rd டைம் 4th டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். பிகாஸ் ஆஃப் என்ன ரிவிஷன் வீடியோ அப்படின்றதுனால நம்ம டக்குன்னுலாம் புரிஞ்சிடாது. ஸோ 4வதோட பார்க்கும்போது எனக்கு வந்து AS19ல் என்னென்னு தெரிஞ்சிச்சு. நான் அதுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. கான்செப்ட்ஸ்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து நீங்கள் என்ன தான் 4வதோட பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சார் ஃபுல்லாக நடத்துறாருனா ஒரு 50-60% உங்களுக்கு புரியும். மீதி 40% வந்து டீல் அவுட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி வேகாக இருக்கும். சில கான்செப்ட்ஸ்லாம் புரியவே புரியாது. இட்ஸ் ப்ரிட்டி நார்மல், குவைட் நார்மல். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கான அந்த நினச்சிலாம் கஷ்டப்படாதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது, சார் சில கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவார் அவர் லெக்சர் எடுக்கும்போது. ஸோ சார் நடத்துகிறாரு அப்படின்னா சில சம்ஸ்லாம் அவர் சால்வ் பண்ணுவார். அந்த சம்லாம் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் நோட் எடுத்து சார் என்ன சொல்லித்தராரோ அதோட புரிஞ்சுட்டு ஒரு 4 தடவை அந்த சம்ம உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கைப்பட எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும், நல்ல மோட்டிவேஷன் இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும். இதை ஏன் சொல்லணும்னா நிறைய தடவை சார் வந்து லெக்சரில் அந்த மேரத்தான் வீடியோஸில் சால்வ் பண்ணுற கொஷின்ஸு எக்ஸாமில் வந்து கொஷினாகவே வந்திருக்கு. இப்போக்கு AS19ல் ஒரு கொஷின் வந்து சார் சால்வ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கொஷினே வந்து என்னோட Jan 2026 எக்ஸாம்பிள் அந்த கொஷின் வந்து அப்படியே ரெப்ளிகா டிட்டோ அதே கொஷின் தான் வந்துச்சு. கொஞ்சம் நம்பர் மட்டும் மாறிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஆடட் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சார் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மொமெண்டமும் ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். அதுதான் வந்து மெயின் விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன், சார் லெக்சர் பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து AS19 இருக்க சம்லாம் சால்வ் பண்ணுவேன். 3rd பார்த்திங்கன்னா சாரோட நோட்ஸை வந்து ஜெராக்ஸ் எடுத்துப்பேன், இல்லை சார்ட் புக்கை வாங்கிப்பேன். அதை வாங்கி நான் வந்து இப்போ ரிவிஷன் அந்த வீடியோலாம் பார்க்காம எனக்கு வந்து அந்த வெறும் அந்த சார்ட் புக் மட்டும் பார்ப்பேன். எனக்கு என்ன புரியுது, சார் நடத்துறதெல்லாம் என் மண்டைக்குள்ளே வருதா? இப்போ மினிமம் லீஸ் பேமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை சார் நடத்துறது வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ சார் என்ன நடத்தினாரோ அதை நான் அந்த சார்ட் புக்கு நான் வந்து வீடியோ பார்க்காம அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சார் சொல்லுறது ஞாபகம் வருது. என்னால் அதை ரீகால் பண்ண முடியுதா, நான் வந்து நிஜமாலே அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்னது ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ட் புக்கை பாருங்கள். உங்களால் அந்த சார்ட் புக்கில் நீங்கள் அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது சார் சொன்ன வார்த்தைகள் அவர் என்னெல்லாம் நடத்தினாரோ அது வந்து உங்களுக்கு அப்படியே மண்டையில் ரீலாக ஓடும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செம்ம கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ரிவிஷன் லெக்சரும் நிறைய பார்த்துட்டீங்க, ஒரு 5-4 தடவை பார்த்துருப்பீங்க உங்கள் லெக்சரை. அதே மாதிரி நீங்கள் சம்ஸும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது மெயின் விஷயம், ஸ்டடி மெட்டீரியல் இருக்காவது நீங்கள் புக் கொடுத்துருப்பாங்க ICAI. நான் வந்து அந்த ICAIயில் இருக்க எல்லா சம்ஸும் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்னே சில சம்ஸ் இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மூணுத்தையும் வந்து AS19ல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா VWithShow அப்படின்னு ஒரு வந்து கம்பைலர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் கிடக்கும். நீங்கள் VWithShow ஃப்ரீ PDF ஸ்டடி கலர்னு போடுங்க. அந்த அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்டிங்கு பேப்பர் 1க்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு AS19ல் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கோ, வியூஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து MTP RTP ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கம்பைல் பண்ணி எல்லா MTP RTPலாம் போட்டு ஒரு சாப்டருக்கு எல்லா கொஷினும் கொடுத்துருப்போம். அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. AS19 பொறுத்த வரைக்கும் நான் இதான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து சாரோட லெக்சர் பார்ப்பேன், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கான்செப்ட்ஸை பில்ட் பண்ணிப்பேன். அது ஒரு தடவை இருந்தாலும் சரி, 2 தடவை இருந்தாலும் எனக்கு புரிகிற வரைக்கும் ஒரு 50% மேலே புரிகிற வரைக்கும் நான் அந்த லெக்சரை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு புரிகிற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு புரியலனாலும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் என்னெல்லாம் சம் சால்வ் பண்ணுறாரோ அதை பார்த்துட்டு திரும்பி நானும் சால்வ் பண்ணுவேன். 3rd பார்த்தீங்கன்னா சாரோட சார்ட் புக்கை வந்து நான் டவுன்லோட் பண்ணியோ இல்லை வந்து நான் வாங்கியோ இல்லை நான் நோட்ஸ் எடுத்தோ அந்த என்னெல்லாம் நோட்ஸ் இருக்கோ அதை வந்து நான் ரீகால் பண்ணுவேன். ரீகால் பண்ணும்போது சார் என்ன நடத்தினாலும் அது என் மண்டைக்குள்ளே ஓடணும். 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்க எல்லா சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த 3த்தையும் நான் சால்வ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அண்ட் 5வது கடைசி என்ன பார்த்தீங்கன்னா VWithShow அப்படின்னு ஒரு கொஷின் பேங்க் இருக்கும். அந்த கொஷின் பேங்க்கில் இருக்க ஒரு AS19னா ஒரு 30 கொஷின் இருக்கும், 19 கொஷின் இருக்கும். ஸோ அந்த 30 கொஷின் சில கொஷின்ஸ்லாம் வந்து அப்போ ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு புதுசாலாம் இருக்காது. அந்த எல்லா கொஷின்ஸும் கைப்பட எழுதி சால்வ் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த AS19 ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ தான், AS19 எனக்கு முடிஞ்சிச்சு, எக்ஸாமில் என்னென்ன கொஷினாக கேள்வி நான் முடிச்சிடுவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். கேட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து அவ்வளோதான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் தட்ஸ் இட். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.